வயலோ 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 செழிக்க வாழ்வு தந்தானே, வயலோ வாழ்வு தந்தானே. அட பொன்னா விளையோ பூமிக்கு நல்ல விவரம் தந்தானே, உழவனின் உறவா வந்தானே. வயலோ 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 செழிக்க வாழ்வு தந்தானே, வயலோ வாழ்வு தந்தானே. அட பொன்னா விளையோ பூமிக்கு நல்ல விவரம் தந்தானே, உழவனின் உறவா வந்தானே. தந்தன தந்தன தன தந்தானே, மண்வள பொங்கிட துணை வந்தானே. தந்தன தந்தன தன தந்தானே, மண்வள பொங்கிட துணை வந்தானே. வணக்கம் வேளாண் பெருமக்களே. இன்றைய பொன் விளையும் பூமி நிகழ்ச்சியில் முதலில் வருவது வேளாண் செய்திகள், வேளாண் சந்தை நிலவரம் மற்றும் வேளாண் வானிலை. தொடரும் வேளாண் தொழில்நுட்ப பகுதியில் மிளகு நாற்று உற்பத்தி செய்முறை குறித்து சேலம் மாவட்டம் ஏற்காடு தோட்டக்கலை ஆராய்ச்சி நிலைய தோட்டக்கலைத்துறை உதவி பேராசிரியர் முனைவர் PS கவிதா அவர்கள் தரும் தகவல்கள். இனி தொடர்வது வேளாண் செய்திகள். வணக்கம். வேளாண் செய்திகள். முதலில் வருவது மாத்தி யோசிச்சேங்க. நிலக்கடை செடியிலிருந்து காய் பிரித்தெடுக்கும் கருவி குறித்து ஈரோடு மாவட்டம் நசையனூர் வேளாண்மையாளர் K மோகனசுந்தரம் தரும் செய்தி. வேளாண் ஆலோசனை நேரத்தில் பசுமை குடிலில் கொய்மலர் சாகுபடி குறித்து ஊட்டி விஜயநகரம் தோட்டக்கலை ஆராய்ச்சி நிலைய உதவி பேராசிரியர் முனைவர் S கார்த்திகேயன் தரும் தகவல்கள். தொடர்ந்து வேளாண் சந்தையில் ராஜபாளையம் உழவர் சந்தையில் காய்கறிகளின் இன்றைய விலை நிலவரம். வேளாண் வானிலையில் வடமேற்கு மண்டல மாவட்டங்களுக்கான வேளாண் அறிவுரை, உழவர் மற்றும் மீனவர்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு. விரிவான செய்திகள். மாற்றி யோசிச்சேங்க. நிலக்கடலை செடியிலிருந்து காய் பிரித்தெடுக்கும் கருவி அறுவடை செய்த உடனேயே உலர்த்தாமல் செடியிலிருந்து காய்களை பிரித்தெடுக்கவும் இக்கருவியை உபயோகிப்பதன் மூலம் சுமார் 32 விழுக்காடு செலவும் 70 விழுக்காடு நேரமும் மீதமாகின்றது. அவ்வகையில் நிலக்கடலை செடியிலிருந்து காய் பிரித்தெடுக்கும் கருவி குறித்து ஈரோடு மாவட்டம் நசையனூர் வேளாண்மையாளர் K மோகனசுந்தரம் தரும் செய்தி. நான் விவசாயம் குடும்ப விவசாய குடும்பம். நான் விவசாயிக்கு கிட்டத்தட்ட 40 வருஷத்துக்கு மேலே ஆகுது. அப்போல்லாம் பார்த்திங்கன்னா கடலை மானாவாரியாக நிறைய போடுவாங்க, நீர் பாயறதுலேயும் நிறைய போடுவாங்க. ஆனால் இப்போ கடலை சாகுபடியே ரொம்ப குறைஞ்சி போச்சு. கிட்டத்தட்ட 90-90% குறைஞ்சி போச்சு. ஒரு 5% தான் கடலை சாகுபடியே நடக்குது. அது என்ன இனத்தினால சாகுபடி குறைஞ்சதுன்னு கேட்டிங்கன்னா, இந்த காய் செடி பிடிங்கி காய் பறிக்கிறதுக்கு ஆள் கிடைக்கிறதில்ல. இன்றைய காலகட்டத்தில் ஆளு கூலி அதிகமாக போச்சு. காய் முன்ன இருந்த அளவுக்கு காய் முழுகிறதில்ல. அப்போ அவங்க கூலிக்கே பத்துறதில்லை. நீங்கள் ஒரு ஏக்கரா பிடுங்கி செடி பிடுங்கி காய் பறித்து நீங்கள் முடிக்கும்போது கிட்டத்தட்ட 40 ஆள் கூலி ஆகும். இன்றைக்கி 175 ரூபாயிலேருந்து 200 ரூபா வரைக்கும் ஒரு பெண்ணாளுக்கு கூலி கொடுக்க வேண்டியதாக இருக்குது. அப்போ நீங்கள் 40 ஆள் கணக்கு போட்டிங்கன்னா எவ்வளோ வருதுன்னு பாருங்கள். அந்த கூலி கொடுத்து அந்த விவசாயி கடலை சாகுபடி பண்ணி ஒன்றும் மிச்சமாகிறது இல்லைங்கிறதுக்காக சாகுபடி நின்று போச்சு. அப்போ நாங்கள் காலங்காலமாக கடலை போட்டுட்டு இருந்தோம். நாங்களும் நிறுத்திட்டுறோம் ஒரு நாளாக. அப்புறம் திடீர்னு ஒரு முன்னே அந்த காலத்தில் பார்த்திங்கன்னா சைக்கிளில் சுற்றி விட்டு கொண்டு போய் செடி அப்படி உள்ளே விட்டு பார்த்தா காய் பூரா பிச்சு விட்டுது. அதுக்கு நிறைய அடி வாங்கியிருக்கிறேன். அந்த சைக்கிளில் கொண்டு போய் கடலக்காய் விட்டுட்டுருக்கிறியான்னு. அதை அடிப்படையாக வச்சு தான் அந்த மிஷினே தயார் பண்ணது. மடி இந்த மாதிரி அப்போ அடித்ததெல்லாம் அந்த மாதிரி தகுடு அடித்ததுன்னா காய் பிச்சு விட்ற மாதிரி ஏதாவது ஏற்பாடு பண்ணணும் அப்படின்னு நான் தாளவாடியில் பூமி ஓட்டியிருந்தேன். ஒரு 7 ஏக்கரா கடலை போட்டேன். கடலை போட்ட பிற்பாடு இதுக்கு மிஷின் தயார் பண்ணுறதுக்காக வேலை செஞ்சு ஸ்கெட்சை போடுறது, வரைகிறது, அங்கே பண்ணுறது, இங்கே பண்ணுறது, இப்படியே பண்ணி செடி பிடிங்கி 15 நாள் போட்டு தான் என்னால் அந்த இயந்திரத்துக்கு இறுதி வடிவம் கொடுக்க முடிஞ்சது. அப்போ அங்கே கொண்டு போய் காய் அடிச்சிட்டு இருக்கும்போது மயிலாடு ஆஃபீஸ்லேருந்து வந்தாங்க. அது எப்படி வேலை செய்யுதுன்னு பார்த்தாங்க. அப்புறம் ஒரு ஆஃபீஸர் அழகேசன் சொன்னார், எல்லாம் சரிங்க, நல்லா இருக்குது, இந்த குப்பை மட்டும் வராமல் தடுத்து நிறுத்தணும், அதுக்கு ஒரு வழி பண்ணணும், நீங்கள் அதை செஞ்சு முடிச்சிட்டிங்கன்னா இந்த இயந்திரம் முழுமை அடைஞ்சிடும் அப்படின்னார். அப்புறம் அதுக்கு என்ன பண்ணுங்க, அவங்க சொன்ன பிற்பாடு தான் அதுக்கு ஒரு ஐடியா பண்ணி உள்ளேயே ஒரு ஃப்ளோயர் ஒன்று மாட்டினேன். அதாவது காற்றை உறிஞ்சிற மாதிரி இலதலை சரு வந்தால் உள்ளே வந்துடும், காய் முன்னாடி விழுந்துடும். அப்போ அது நல்லா வேலை செஞ்சுது. அதை செஞ்ச மிஷினில் மோட்ரு உள்ளேயே வச்சு ஃப்ளோயர் சிறுசாக வச்சேன். இப்போ அதுக்கு பிற்பாடு பார்த்திங்கன்னா மோட்டரை வெளியே கொண்டு வந்துட்டு
ஃப்ளோயரோட அந்த காற்று உறிஞ்சுவானோட இதை வந்து கொஞ்சம் அளவு பெருசாக வச்சு இப்போ செஞ்சது வந்து இப்போ வேலைக்கு வந்து ரொம்ப நல்லா இருக்குது. காற்று வந்து பூரா குப்பை பூரா பின்னாடி இழுத்துருது, காய் முன்னாடி விழுந்துக்குது. இது இயக்கிறதுக்கு வந்து 4 பொம்பளையால் மட்டும் போதும், ஆம்பளையால் வேணுங்கிறது இல்லை. 1 ஏக்கரா செடியில் இருக்கிற காயை பொறிக்கிறதுக்கு 1.5 நாள் போதுங்க. 1.5 நாளுங்கும் போது 4 2 6 பொம்பளையால் கூலி தான் ஆகும். காட்டிலேருந்து புடிங்கி கொண்டு வந்து சேர்த்துறதுக்கு ஒரு 12 பொம்பளையால் கூலி. மொத்தமாக வந்துங்க ஒரு 18லேருந்து 20 ஆளுக்குள்ளே முடிச்சிடலாம். ஆனால் அதே வந்து மேனுவலாக ஆளுகள் விட்டு செடி பிடிங்கி பொறிச்சு பார்க்கும்போது 40 ஆள் கூலி வந்து சரி பாதி செலவு வந்து இந்த மிஷினால் குறையுது. விவசாயிகள் வந்து என்னை சுற்றி இருந்தவங்க வந்து நிறைய பார்த்தாங்க, அது எப்படி வேலை செய்யுது, என்ன பண்ணுது. எங்கள் விவசாய சங்கத்துலேருந்து வந்து பார்த்தாங்க, அப்புறம் நண்பர்கள் வட்டத்துலேருந்து பார்த்தாங்க. எல்லோரும் பார்த்துட்டு மிஷின் நல்லா சொன்ன பிற்பாடு தான் அந்த மிஷினை வந்து வெளியே அறிமுகப்படுத்த வேண்டிய சூழ்நிலைக்கு வந்தது. அப்புறம் மைராடாவோட உதவியினால் அதை மறுபடியும் கொஞ்சம் டெவலப் பண்ணி முழுமையடைய செஞ்சுட்டான். இப்போ வந்து நீ கடலை பயிர் பண்ணுற விவசாயிகள் ஒரு 3 ஏக்கரா வருஷம் 3 ஏக்கரா போடுறவங்க இந்த மாதிரி ஒரு மிஷினை வாங்கி வச்சுட்டா ஆள் தொந்தரவு இல்லாத அவங்களே சொந்த ஆள் வீட்டில் இருக்கிற ஆளை வச்சே பறிச்சுக்கலாம். இப்போ அதுக்கு வந்து மோட்டரோட சக்தி பார்த்திங்கன்னா அரை குதிரை சக்தி, அதாவது ஆஃபீஸ் மோட்ரு தான். நம்ம வீட்டு கிரைண்டரில் ஓடுதே அதே மோட்டர் தான் அதுக்கு மாட்டிருக்கு. ஒரு 4 ஒன்றுக்கு ஒரு கணக்கு பார்த்திங்கன்னா ஒரு 3 யூனிட்டு அவ்வளோதான் ஓடும். இல்லை தேராப்பட்சம் போனால் 4 யூனிட் வரலாம், லோடு அதிகமாக பிடிச்சா, அதுக்கு மேலே வராது. இதில் வந்து ஆள் வந்து நாம் சொந்த ஆள் வீட்டில் 2-3 பேர் இருந்தால் சொந்த ஆளே அடிச்சுக்கலாம், கூலிக்கு ஆள் விடாமே அடிச்சுக்கலாம், அந்த கூலி மீதி பண்ணிக்கலாம். மற்றபடி காய் உடையாது, பருப்பு உடையாது. செடியில் வந்து மண் இல்லாத போகிறதுனால ஆடு மாடு சாப்பிடும்போது வேறு வரைக்கும் சுத்தமாக சாப்பிட்ருது. இந்த இயந்திரத்தோட பயன்பாடு முழுமையாக அடைகிறதுக்கு மயிராடா கேவிகே ஈரோடு மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும், அதே மாதிரி மற்ற மாவட்டங்கள்லேயும் கேவிகே இருக்குது, வேளாண் அறிவியல் நிலையங்கள். இந்த இயற்கை இந்த விவசாயம் செய்கிறவங்க கடலை பயிரிடும் விவசாயிகள் தங்கள் கடலையை பிரித்தெடுப்பதற்கு அந்தந்த பகுதியில் உள்ள கேவிகேவை அணுகினால் அவங்க வந்து அதற்குண்டான ஏற்பாடுகளை செய்து கொடுப்பார்கள். மேலும் விவரங்கள் பெற வேளாண்மையாளர் கே மோகனசுந்தரம் அவர்களை 09488020646 என்ற கைபேசி எண்ணில் தொடர்பு கொள்ளலாம். இனி தொடர்வது வேளாண் ஆலோசனை நேரம். இன்றைய வேளாண் ஆலோசனை நேரத்தில் வணிக ரீதியில் முக்கிய பங்கு வகிக்கும் கொய்மலர்களில் ஒன்றான கார்னேசன் மலர் பசுமை குடிலில் சீரான வெப்பநிலை மற்றும் சீரான காற்றோட்டத்தில் வளர்க்கப்படுகின்றது. கொய்மலர் சாகுபடி வேளாண்மையாளர்களின் தனிநபர் வருமானத்தை அதிகரிக்கின்றது. அவ்வகையில் பசுமை குடிலில் கொய்மலரில் ஒன்றான கார்னேசன் சாகுபடி குறித்து ஊட்டி விஜயநகரம் தோட்டக்கலை ஆராய்ச்சி நிலைய உதவி பேராசிரியர் முனைவர் எஸ் கார்த்திகேயன் தரும் தகவல்கள். நம்ம இப்போ இருக்கக்கூடிய இடம் வந்து நீலகிரி மாவட்டத்தில் கோத்தகிரி அப்படிங்கிற தாலுக்காவில் இருக்கக்கூடிய ஒரு இடத்துல இருக்கிறோம். நம்ம இப்போ நின்றுட்டுருக்கக்கூடிய இடம் வந்து ஒரு பசுமை குடில். பசுமை குடிலில் சாகுபடியில் கார்னேசன் கொய்மலர் சாகுபடியை பற்றி நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இறைவனோட படைப்புகளில் வந்து ஒரு முக்கியமான படைப்பு மலர்கள். மலர்கள் அப்படிங்கிற ஒரு சாத்வீக குணம் கொண்ட ஒரு பொருள். மனிதனுடைய பிறப்பிலிருந்து இறப்பு வரைக்கும் ஏதோ ஒரு மூலையில் ஏதோ ஒரு தருணத்தில் இந்த கொய்மலர்கள் அல்லது மலர்கள் அப்படிங்கிற ஒரு பொருள் வந்து நம்ம உடையே வந்துட்டு இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு அம்சம். அந்த வகையில் பார்க்கும் பொழுது இப்போ வந்து இங்கே நம்ம நின்றுட்டுக்கூடிய இடம் வந்து பசுமை குடிலுக்குள்ளார எப்படி கொய்மலர் கார்னேசன் சாகுபடி. இப்போ கொய்மலர் கார்னேசன் சாகுபடி அப்படின்னு வரும்பொழுது இது வந்து ஒரு பசுமை குடில், அது ஆங்கிலத்தில் வந்து நேச்சுரலி வென்டிலேட்டட் பாலிஹவுஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஒரு அயல்நாடுகளிலிருந்து தருவிக்கப்பட்ட இந்த ஒரு கார்னேசன் கொய்மலர் அப்படிங்கிறது வந்து கொய்மலர் அப்படின்னு வரும்பொழுது நம்ம வந்து பார்த்தோன்னா உலர்மலர்கள் கொய்மலர்கள் அது ரெண்டாக பிரிக்கும் பொழுது கொய்மலர்களில் இது வந்து அதிக நாள் வாடாமல் தாங்கும் சக்தி கொண்டது. நம்ம மேரேஜ் டெக்கரேஷன்ஸ் இப்போ வந்து இருக்கக்கூடிய பொக்கே வெளிநாட்டு கலாச்சாரங்கள் கலப்பினாலையும் இந்த ஒரு மால் கல்ச்சர் இந்த மாதிரி ஒரு பல வகையான பல்வேறுபட்ட சூழல் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கக்கூடிய உலகமய மக்கள் ஒரு சூழலில் இருக்கும் பொழுது இந்த கொய்மலர்களுக்குன்னு ஒரு தனிப்பட்ட இடம் வந்து எல்லா இடத்துலையும் இப்போ வந்துட்டுருக்கு. அந்த வரிசையில் இப்போ நீலகிரி மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் தேயிலை காய்கறிகள் சாகுபடி அப்படி அடுத்து வரும் பொழுது இது வந்து ஒரு அக்னி பிஸ்னஸ் வெஞ்சர் அப்படின்னு சொல்ல போகலாம். ஃப்ளாரிகல்ச்சர் அப்படிங்கிற ஒரு ஏரியாவில் இந்த பசுமை குடிலில் வரும்பொழுது இளைஞர்களுக்கு அதிக அளவிலான வாய்ப்புகள். இது எப்படின்னா இந்த பயிரை பொறுத்த வரைக்கும் ஒரு குறைந்த இடத்துல அதிக வருவாய், அதிக அளவில் ஒரு ரிஸ்க், ஹை ரிஸ்க் ஹை இன்வெஸ்ட்மெண்ட் இருக்கக்கூடிய ஒரு கிராப் இந்த கிராப் பொறுத்த வரைக்கும். அப்படி பார்க்கும்பொழுது இதில் வந்து ஒரு 2 வகையான ஒரு பயிர் இருக்குது. இதில் ஸ்டாண்டர்ட் கார்னேசன், ஸ்ப்ரே கார்னேசன். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ஸ்டாண்டர்ட் கார்னேசன் வெரைட்டிஸ். அந்த ஸ்டாண்டர்ட் கார்னேசன் வெரைட்டிஸில் பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து மெயினாக வந்து நம்ம வந்து இருக்கக்கூடிய அந்த இங்கே நீலகிரியை பொறுத்த வரைக்கும் ஒரு 40 ஹெக்டர் அளவில் சாகுபடி செஞ்சுட்டு வராங்க. ஒரு
குறைந்த இடத்துல வந்து அதிக அளவில் வருமானம். இப்போ நம்ம வந்து இப்போ நெல் சாகுபடி செய்யக்கூடிய நெல், கரும்பு, வாழை இப்படி பயிர்களை பார்க்கும் பொழுது ஒரு ஏக்கர் கணக்கில் நம்ம பேசுவோம். ஆனால் இதே வந்து பசுமை குடிலில் பேசும்பொழுது ஒரு சதுர மீட்டரில் எவ்வளோ அளவுக்கு நம்ம வந்து வருவாய் அதிகப்படுத்தலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஆங்கிளில் தான் நம்ம பார்ப்போம். அந்த மாதிரி வரும்பொழுது பசுமை குடிலில் ஒரு சதுர மீட்டரில் எவ்வளோ அளவு நம்ம வந்து அதிக வருமானம் எடுக்கிறோம் அப்படிங்கிறத பார்க்க போனால் ஒரு சின்ன ஒரு இடத்துலையும் இப்போ ஒரு ஏக்கர் சாகுபடி செய்யணும்னா 1 லட்சம் செடி தேவைப்படும். அந்த 1 லட்சம் செடிக்கு நம்ம வந்து இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு பார்க்கும்பொழுது ஒரு 10 லட்ச ரூபா தேவைப்படும். ஏன்னா ஒரு செடியோட அளவு வந்து 10 ரூபா. அந்த மாதிரி வரும்பொழுது இது வந்து இந்த பயிர் வந்து 2 வருட பயிர். 2 வருடத்தில் நம்ம வந்து ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு வரும்பொழுது ஒரு குறைஞ்சபட்சம் நம்ம வந்து ஒரு 25 லட்ச ரூபாயிலேருந்து 30 லட்ச ரூபா வரைக்கும் நம்ம போடணும் ஒரு ஏக்கர் சாகுபடி செய்கிறதுக்கு. அப்படி வரும்பொழுது நமக்கு வருவாய் அப்படின்னு பார்த்தோம்னா குறைஞ்சபட்சம் 2 வருஷத்தில் ஒரு 15 பூ அப்படிங்கிற அளவுக்கு எடுக்கலாம். நம்ம வந்து விற்கக்கூடிய அளவில் நான் சொல்கிறது 15 பூ அப்படின்னு வரும்பொழுது ஒரு 4 ரூபாய்க்கு விற்றோம்னா கூட ஒரு 60 லட்ச ரூபாயான வருமானம் தரக்கூடிய ஒரு அருமையான ஒரு பயிர். ஒரு 30 லட்ச ரூபா சாகுபடிக்குன்னு போகும் பொழுது ஒரு 30 லட்ச ரூபா நிகர வருமானம், ஒரு வருடத்துக்கு ஒரு 15 லட்ச ரூபா இதிலேருந்து எடுக்கக்கூடிய அளவுக்கான ஒரு வாய்ப்புகள் நம்மளுக்கு இதிலேருந்து கிடைக்கக்கூடிய ஒரு வருமானம் தரக்கூடிய ஒரு பயிர். இதுக்கு மத்திய மாநில அரசுகள் வந்து இந்த பசுமை குடில் அமைக்கிறதுக்கும் இந்த செடி தருவிக்கிறதுக்கும் நிறைய அளவில் ஒரு 50% மானியங்களும் தராங்க. மேலும் பார்த்திங்கன்னா இதுலேருந்து இந்த கிராப் பொறுத்த வரைக்கும் எடுத்துக்கிட்டோம்னா ஒரு 3 ஃபேஸாக பிரிக்கலாம். ஃப்ளஷ் அப்படின்னு சொல்லுவோம் ஆங்கிலத்தில். ஒரு பயிர் செஞ்சு ஒரு 6 மாதத்தில் ஃபஸ்ட்டு வந்து ஹார்வெஸ்டிங் வரும், அறுவடை செய்யலாம். அப்படி அறுவடை செய்யும் பொழுது 6லிருந்து 7 வரைக்கும் ஒரு மாத காலத்தில் நம்ம வந்து ஒரு 6 பூக்கள் அறுவடை செய்யலாம் ஒரே டைமில். அப்படி அந்த 6 பூவும் ஹார்வெஸ்ட் பண்ணதுக்கப்புறம் செகண்ட் ஃப்ளஷ் அப்படின்னு சொல்லுவோம். திரும்ப ஒரு 4-5 மாதங்கள் கழித்து திரும்ப ஒரு ஃப்ளஷ். அந்த பீரியடில் ஒரு 4 பூ 5 பூ அந்த மாதிரி ஹார்வெஸ்ட் பண்ணலாம். திரும்ப ஒரு 4 மாத இடைவெளியில் இன்னும் திரும்ப ஒரு 5 பூ அப்படி ஹார்வெஸ்ட் பண்ணலாம். ஸோ மொத்தமாக நம்ம எடுத்துக்கிட்டோம்னா ஓவராலாக ஒரு 3 ஃப்ளஷ் அப்படின்னு வரும்பொழுது ஒரு 18 to 20 மாத காலத்தில், அதாவது ஒரு 2 வருட காலத்துக்குள்ளார ஒரு 15 பூ அப்படிங்கிறது நம்ம விற்கக்கூடிய அளவுக்கு நம்ம எடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள், இதில் தொழில் செய்யக்கூடிய ஒரு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. இப்போ இந்த நம்மளோட பயிரை எடுத்துக்கிட்டோம்னா இந்த கார்னேஷன் மலர் சாகுபடியில் வந்து நமக்கு வந்து ஏப்ரல் மாதம் தான் நம்ம நடவு செய்யணும். ஏன்னா இதோட மார்க்கெட் பார்த்திங்கன்னா அக்டோபர்லேருந்து பிப்ரவரி வரைக்கும் தான் நம்மளுடைய சீசன் வந்து மார்க்கெட்டில் வந்து அதிக அளவில் தேவைப்படும். ஏன்னா அந்த காலங்கள் தான் பண்டிகை காலங்களாக நமக்கு இருக்கிறதுனால மெயினாக வந்து பார்த்திங்கன்னா கிறிஸ்மஸ், இப்போ வேலண்டைன்ஸ் டே, நியூ இயர், கிறிஸ்மஸ் இந்த மாதிரியான எல்லா பண்டிகைகளும் அந்த காலகட்டத்தில் வர்றதுனால நம்மளுடைய தேவையும் வந்து இதில் தான். அப்போ அப்படி வரும்பொழுது நம்ம வந்து மார்ச் மாதத்தில் இல்லை ஏப்ரல் மாதத்தில் நம்ம பயிர் சாகுபடி நடவு செய்யணும். நடவு செஞ்சதுக்கப்புறம் அந்த பீரியடில் நமக்கு அதிக அளவில் பூக்கள் கிடைக்கும் பொழுது நமக்கு மார்க்கெட் வாய்ப்புகளும் அதிக அளவில் நமக்கு கிடைக்கும், விற்பனை வாய்ப்புகளும் நமக்கு அதிக அளவில் கிடைக்கும். பொதுவாக அந்த பசுமை சாகுபடி ஏன் நம்ம சாகுபடி தேவைப்படுது அப்படின்னு வரும்பொழுது இது பொதுவாக வந்து நீலகிரி மாவட்டத்தில் அதிக அளவு மழை பெய்யக்கூடிய ஒரு சூழல் இருக்கக்கூடிய ஒரு இடம். அப்படி வரும்பொழுது அந்த பயிரை வந்து பாதுகாக்கப்பட்ட ஒரு இடத்துல வளர்க்கும் பொழுது ஒரு நல்ல ஒரு மகசூல் கிடைக்கும், ஒரு தரமான ஒரு பொருள் கிடைக்கும். நோய் தாக்குதல், பூச்சி தாக்குதல் குறைவாக இருக்கிறதுக்காக வேண்டிய ஒரு பாதுகாக்கப்பட்ட ஒரு பசுமை குடிலில் நம்ம இதை வளர்க்குறோம். பொதுவாக இந்த மலர்கள் எல்லாமே வந்து ஒரு குடில் அமைத்து தான் வளர்க்கக்கூடிய சூழல். வெளியே போட்டாலும் வராதுன்னு சொல்ல முடியாது. ஆனால் நமக்கு தேவையான மார்க்கெட் சந்தைப்படுத்துதலுக்கு தேவையான ஒரு வாய்ப்புக்கு இந்த மாதிரியான ஒரு சூழல் தான் இந்த பயிருக்கு தேவையான ஒரு இதாக அமையும். இப்போ நம்ம இந்த பயிரை சாகுபடி செய்யும் பொழுது பார்த்திங்கன்னா இப்போ இது எப்படி சாகுபடி செய்யணும்னா தண்டு குச்சிகள் மூலிமா தான் வந்து நமக்கு வந்து அறுவடை ப்ராபகேஷன் பண்ணி பயிர் பெருக்கம் பண்ணி நமக்கு கொடுப்பாங்க. நம்ம வெளியிருந்து வாங்கிட்டு வரும் பொழுது நம்ம நடும் பொழுது 15 சென்டிமீட்டர் அரை அடி இடைவெளியில் தான் நம்ம வந்து நடவு செய்வோம். அப்படி நடவு செய்யும் பொழுது நடவு செஞ்சு ஒரு கரெக்டாக ஒரு 30வது நாட்களில் வந்து நம்ம ஒரு பிஞ்சிங் அப்படிங்கிற ஒரு பயிர் வினையியல் செயல்பாடு நம்ம செய்யணும். பிஞ்சிங்னா அந்த ஒரு 5 கணுக்கள் வளர்ந்த ஒரு இடத்துல வந்து நம்ம வந்து கரெக்டாக ஒடிச்சு விடணும். அப்படி ஒடிச்சு விடும் பொழுது தான் பக்க கணுக்கள் அதிகமாக வரும். அப்படி பக்க கணுக்கள் அதிகமாக வரும் பொழுது நமக்கு அதிக அளவில் ஒரு தனித்தனி செடிகளும் தனித்தனி பூவாக வளரும். அந்த தனித்தனி பூவாக வளரும் பொழுது தான் நமக்கு வந்து அதிக அளவில் மகசூல் கிடைக்க வரும். இந்த கார்னேஷன் கொய்மலை சாகுபடி பொறுத்த வரைக்கும் ஒரு 4 வகையான ஒரு கலர் வந்து ரொம்ப மார்க்கெட்டில் தேவைப்படும். ஃபஸ்ட்டு வந்து சிவப்பு கலர், அடுத்தது ஒயிட்டு, அதுக்கடுத்து பிங்க்கு, அதுக்கடுத்து எல்லோ, அதுக்கடுத்து டபுள் கலர்ஸ். இந்த மாதிரியான வகைகளில் தான் நம்ம அதிக அளவில் தேவைப்படும் மார்க்கெட் ப்ரிஃபரன்ஸ். கம்ப்ளீட்டாக இதோட ட்ரிப் சிஸ்டம் மூலிமா தான் இதோட ஃபெர்டிகேஷன் எல்லாமே வந்து போய் சேரும். நீர்வழி உடம்பிடுதல் மூலிமா தான் வந்து பயிருக்கு தேவையான அனைத்து வகையான ஒரு இதுவும் சென்றடையும். முக்கியமாக இதில் பார்க்க வேண்டிய ஒரு 2 முக்கியமான காரியங்கள் என்னென்னா நெட்டிங் சொல்லுவோம். இந்த மாதிரி இந்த சிஸ்டம் நெட்டிங் வந்து ரொம்ப முக்கியம். ஏன்னா
செடி நேராக வளர்கிறதுக்காகவும் தண்டுகள் உடையாமல் இருக்கிறதுக்காகவும் கண்டிப்பாக அந்த நெட்டிங் அப்படிங்கிற ஒரு இதை போட்டே ஆகணும். வலை அமைக்கிறது. அதுக்கு அடுத்தபடியாக பார்த்திங்கன்னா இதில் வந்து நம்ம வந்து இந்த ஹார்வெஸ்டிங் பண்ணுறோம் அப்படிங்கும்பொழுது அந்த பூ அறுவடை செய்யும் பொழுது அதுவே ஒரு பிஞ்சிங் மாதிரியான ஒரு ஆப்ரேஷன் தான். ஏன்னா ஹார்வெஸ்டிங் கரெக்டான ஒரு 4 கணுக்கள் விட்டு நம்ம ஹார்வெஸ்ட் பண்ணும்பொழுது தான் அதுவே ஒரு பிஞ்சிங் ஆப்ரேஷன் மாதிரி. அந்த கரெக்டான அளவில் நம்ம ஹார்வெஸ்ட் செஞ்சும் பொழுது பக்க கிளைகள் அடுத்த பருவத்துக்கு பயிர் சரியாக வர்றதுக்கான ஒரு தேவை வந்து இதில் மூலியமாக தான் இருக்கும். நமக்கு இந்த கார்னேஷன் பயிர் வந்து ஹை ரிஸ்க் லோ வால்யூம் ஹை வேல்யூ அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு தருணத்தில் இது வந்து ஒரு லாபகரமான ஒரு பயிர் அப்படிங்கிறதுல எந்த விதமான மாற்றுக்கிறதுக்கு இடமில்லை. ஸோ விவசாயிகள் அனைவரும் இதை வந்து பயிரிட்டு ஒரு நல்ல ஒரு சாகுபடி செஞ்சு நல்ல பலன் அடையுமாறு கேட்டுக்கொள்கிறோம். மேலும் விவரங்கள் பெற முனைவர் எஸ் கார்த்திகேயன் அவர்களை 0423 244217 என்ற தொலைபேசி எண்ணில் தொடர்பு கொள்ளலாம். விளம்பர இடைவேளைக்கு பின் வேளாண் செய்திகள் தொடரும். சுகமாய் பரவும் நறுமணத்தில், சுவை எனும் இன்பத் தோட்டத்தில், வளர்ச்சி எனும் பாதையில், மலர்ந்திருக்கும் புன்னகையில், பசுமையான செடிகளில், பெரிய பெரிய வர்த்தகங்களில், தேனீக்களின் ரீங்காரத்தில், மகிழ்ச்சியின் இன்ப ஒலியில். NHM தோட்டக்கலை இயக்கம். எங்கள் விருப்பம் உங்களது புன்னகை. இனி வருவது வேளாண் சந்தை. வேளாண் சந்தையில் ராஜபாளையம் உழவர் சந்தையில் காய்கறிகளின் இன்றைய விலை நிலவரம். கத்திரிக்காய் 1 கிலோ 50 ரூபாய்க்கும், வெண்டைக்காய் 1 கிலோ 26 ரூபாய்க்கும், அவரைக்காய் 1 கிலோ 60 ரூபாய்க்கும், சின்ன வெங்காயம் 1 கிலோ 50 ரூபாய்க்கும், பெரிய வெங்காயம் 1 கிலோ 40 ரூபாய்க்கும், பச்சை மிளகாய் 1 கிலோ 50 ரூபாய்க்கும், தக்காளி 1 கிலோ 60 ரூபாய்க்கும், இஞ்சி 1 கிலோ 80 ரூபாய்க்கும், முட்டைக்கோஸ் 1 கிலோ 22 ரூபாய்க்கும், சௌசவ் 1 கிலோ 20 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்பட்டது. இனி வருவது வேளாண் வானிலை. வேளாண் வானிலையில் வடமேற்கு மண்டல மாவட்டங்களான சேலம், நாமக்கல், தருமபுரி, கிருஷ்ணகிரி ஆகிய மாவட்டங்களில் காற்றின் வெப்பநிலை அதிகபட்சமாக 25.2 டிகிரி செல்சியஸாகவும் குறைந்தபட்சமாக 21.7 டிகிரி செல்சியஸாகவும், காற்றின் ஒப்புனை ஈரப்பதம் 96.1%ஆகவும், காற்றின் வேகம் மணிக்கு 3.3 கிலோமீட்டராகவும், மண்ணின் ஈரப்பதம் 15 சென்டிமீட்டர் ஆழத்தில் 43%ஆகவும், மண்ணின் வெப்பநிலை 15 சென்டிமீட்டர் ஆழத்தில் 18.3 டிகிரி செல்சியஸாகவும், மழை அளவு 1.9 மில்லிமீட்டராகவும், சூரிய கதிர்வீச்சு 131.1 கலோரி பர் சென்டிமீட்டர் ஸ்கொயராகவும், வளிமண்டல அழுத்தம் 960.9 ஹெக்டா பாஸ்கல் அளவாகவும், இலையின் ஈரப்பதம் மணிக்கு 8.6ஆகவும் இருந்தது. நேற்று வரையிலான தமிழ்நாட்டில் வடகிழக்கு பருவமழையின் பொழிவு அளவு: திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரியில் 37 சென்டிமீட்டராகவும், புழலில் 30 சென்டிமீட்டராகவும், காஞ்சிபுரம் மாவட்டம் தாம்பரம் மற்றும் மாமல்லபுரத்தில் 33 சென்டிமீட்டராகவும், செங்கல்பட்டில் 32 சென்டிமீட்டராகவும், வட சென்னையில் 25 சென்டிமீட்டராகவும், வேலூர் மாவட்டம் கலவையில் 15 சென்டிமீட்டராகவும், கடலூர் மாவட்டத்தில் 5 சென்டிமீட்டராகவும், திருவள்ளூர், நாகப்பட்டினம், தஞ்சாவூர் ஆகிய மாவட்டங்களில் பரவலாக 4 சென்டிமீட்டராகவும், தருமபுரி, பெரம்பலூர், கிருஷ்ணகிரி, காரைக்கால், சேலம் ஆகிய மாவட்டங்களில் பரவலாக 3 சென்டிமீட்டராகவும், புதுக்கோட்டை, திருச்சி, கரூர் ஆகிய மாவட்டங்களில் பரவலாக 2 சென்டிமீட்டராகவும் பதிவானது. மீனவர்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு: வடக்கு தமிழ்நாடு, புதுச்சேரி உட்பட்ட கடலோர பகுதிகளில் கிழக்கு மற்றும் வடக்கிலிருந்து மணிக்கு 45 முதல் 55 கிலோமீட்டர் வேகத்தில் பலத்த காற்று வீசக்கூடும் எனவும், தமிழகத்தின் தெற்கு கடலோர பகுதியில் வடமேற்கு திசையிலிருந்து 45 முதல் 55 கிலோமீட்டர் வேகத்தில் பலத்த காற்று வீசக்கூடும் எனவும் வானிலை மையம் அறிவிக்கின்றது. மீனவர்கள் கடலுக்கு செல்ல வேண்டாம் என அறிவுறுத்தப்படுகிறார்கள். இத்துடன் வேளாண் செய்திகள் நிறைவு பெறுகிறது. நன்றி, வணக்கம். வேம்பு கலந்த யூரியா. சிறந்த உற்பத்திக்காக வேம்பு கலந்த யூரியா நம் நாட்டிலேயே 70 லட்சம் டன்னாக அதிகரிக்க 6 ஆலைகள் சீரமைக்கப்படுகின்றன. FCIL-இன் கோரக்பூர், சித்ரி, தல்ச்சர் மற்றும் ராமகுண்டம் ஆலைகள், HFCL-இன் பரௌனி மற்றும் BVFCL-இன் நாமருல் போர்ட் ஆகியன. பழம் நழுவி பாலில் விழுந்தது போல இப்பொழுது நம் நாட்டிலேயே வேம்பு கலந்த யூரியா உற்பத்தி செய்யப்படும். இதனால் விவசாயிகளுக்கு நன்மையே விளையும். 10% வரை தானிய உற்பத்தி அதிகரிக்கும். மண்ணில் 10 to 15% நைட்ரஜன் திறன் அதிகரிக்கும். சிறந்த உற்பத்திக்கு வேம்பு கலந்த யூரியா.
சேலம் மாவட்டம் ஏற்காடு தோட்டக்கலை ஆராய்ச்சி நிலைய தோட்டக்கலைத்துறை மிளகு நாற்று உற்பத்தி செய்வதற்கான பயிற்சிகளை வேளாண்மையாளர்களுக்கு வழங்கி வருகின்றது. அந்த வகையில் இன்றைய வேளாண் தொழில்நுட்ப பகுதியில் மிளகு நாற்று உற்பத்தி செய்முறை குறித்து சேலம் மாவட்டம் ஏற்காடு தோட்டக்கலை ஆராய்ச்சி நிலைய தோட்டக்கலைத்துறை உதவி பேராசிரியர் முனைவர் PS கவிதா அவர்கள் தரும் தகவல்கள். இப்போ நம்ம இங்கே இருக்கிறது வந்து தோட்டக்கலை ஆராய்ச்சி நிலையம் ஏற்காடு. இது வந்து ஷேவராயன் மலைப்பகுதியில் அத்தியூர் கிராமத்தில் 1500 மீட்டர் உயரத்தில் இருக்குது. இங்கே வந்து தோட்டக்கலை ஆராய்ச்சி நிலையத்தில் முக்கியமாக வந்து பெப்பர் சாகுபடி குறிப்புகளும் அதனுடைய தொழில்நுட்பங்களும் விவசாயிகளுக்கு நாங்கள் பகிர்ந்துட்டுருக்கோம். இந்த மிளகு சாகுபடி எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த மிளகு சாகுபடி செய்கிறதுக்கு ஏற்ற கடல்மட்ட உயரம் வந்து 600 மீட்டர்லேருந்து 1500 மீட்டர் 2000 மீட்டர் வரைக்கும் போகலாம். காஃபிக்கு அடுத்ததாக வந்து அதிகமாக சாகுபடி செய்கிற மித வெப்பமண்டல பயிர் வந்து மிளகு தான். அதனால் இந்த மிளகுல வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து கார அமிலத்தன்மை வந்து மண்ணில் என்ன இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6லேருந்து 7.5 வரைக்கும் இருக்கிற கார அமிலத்தன்மையில் நல்லா வரும் அந்த மிளகு. அதுக்கப்புறம் சராசரியாக வந்து மழை அளவு வந்து 200லேருந்து 300 சென்டிமீட்டர் வந்து ஒரு வருடத்துக்கு இருக்கணும். அதே மாதிரி சீதோஷ்ண நிலை பார்த்திங்கன்னா 10 டிகிரியிலேருந்து 40 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் உங்களுக்கு வந்து இருக்கணும். அந்த மாதிரி இருக்கிற சூழ்நிலையில் நம்ம வந்து மிளகை வந்து உற்பத்தி செய்யலாம். இப்போ வந்து காஃபி தோட்டத்துலேருந்து ஊடு பயிராக போடும்போது இந்த மிளகு கொடிக்கு வந்து தாங்கு செடிகள்னு சொல்லுவோம், இல்லை தாங்கு மரங்கள்னு சொல்லுவோம். இந்த தாங்கு மரங்கள் வந்து முள்முருங்கையாக இருக்கலாம். பர்மனெண்ட்டாக வர்றது வந்து சில்வர் ஓக்குன்னு சொல்லக்கூடிய அந்த தாங்கு மரங்கள். இந்த தாங்கு மரங்களில் வந்து கொடியாக தான் இது படர்ந்து வரும். மிளகு வந்து ஒரு கொடியின பயிர், அதுவும் பல்லாண்டு பயிர். அப்போ வந்து இந்த மாதிரி மிளகு வந்து நம்ம வந்து உற்பத்தி செய்கிறதுக்கு முக்கியமாக வந்து நாற்று வந்து ரொம்ப முக்கியமான பங்கு வகிக்குது. இப்போ இங்கே ஏற்காடு மலைப்பகுதியில் இருக்கிற அனைத்து மிளகு விவசாயிகளும் வந்து நம்ம தோட்டக்கலை ஆராய்ச்சி நிலையத்திலிருந்து மிளகு செடிகளை நாற்றுகளை வந்து வாங்கிட்டு போய் அதை தான் ஏற்காடு முழுவதும் பயிர் செஞ்சு பயனடைஞ்சிட்ருக்காங்க. இதில் வந்து நிறைய ரகங்கள் இருக்குது. பன்னியூர் 1 ஆரம்பித்து பன்னியூர் 7 வரைக்கும் பன்னியூருன்ற பெப்பர் மிளகு ஆராய்ச்சி நிலையத்தில் வந்து இதை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அகில இந்திய வாசனை பயிர் ஆராய்ச்சி மையத்திலேருந்து ரகங்கள் வெளியிட்டிருக்காங்க. அது வந்து ஸ்ரீகரா, சுபகரா, தேவம், பலோடு இந்த மாதிரி ரகங்கள். இப்போ வந்து பார்த்தோம்னா நம்ம இங்கே ஏற்காடு பகுதிக்கு நல்லா வரக்கூடிய பயிர்கள் மிளகு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ரகம்னு பார்த்தீங்கன்னா பன்னியூர் 1 மிக சிறப்பாக வருது. 1லேருந்து 5 வரைக்கும் நம்ம இங்கே பண்ணிகிட்ருக்கோம். சமவெளி பகுதிகளிலையும் இந்த மிளகை வந்து நம்ம பயிரிடலாம். அதுக்கு ஏற்ற ரகம் பார்த்திங்கன்னா பன்னியூர் 1 கரிமுண்டான்ற ரகமும். சமவெளி பகுதியில் எங்கே பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தென்னையில் வந்து ஊடுபயிராக பண்ணலாம், இல்லைனா வந்து பாக்குத்தோப்பில் பண்ணலாம். எல்லாத்தையும் விட தென்னையில் வந்து ஊடுபயிராக பண்ணும்போது ஒரு தென்னைக்கு 2 கொடி அப்படின்ற விதத்தில் நம்ம வந்து சாகுபடி பண்ணலாம். இப்போ வந்து நம்ம மிளகு நாற்றுக்கு வந்து முக்கிய தேவை என்ன, மிளகு நாற்று வந்து எப்படி உற்பத்தி செய்கிறது அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம். மிளகு நாற்று உற்பத்தியில் முக்கியமாக நம்ம கவனிக்க வேண்டியது என்னென்னா, நாற்றுக்காக தயாரிக்கப்படும் மண் ஊடக கலவை. இந்த மண் ஊடக கலவையில் வந்து நம்ம என்னென்னலாம் போடுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மண் வந்து ஒரு பங்கு, எரு வந்து ஒரு பங்கு, கூட வந்து மணல் ஒரு பங்கு. இது 3ஐயும் சரிசமமாக கலந்து அந்த ஊடகத்துக்கு நம்ம தயார்படுத்துகிறோம். கூடவே இந்த ஊடகத்துக்கு கூட வந்து வேரலுகள் இந்த மாதிரி நோய் பாதிப்பு இல்லாமல் இருக்கிறதுக்காக சூடோமோனாஸையும் நம்ம வந்து ஆட் பண்ணுறோம். இதில் வந்து 50 கிலோ ஊடக கலவைக்கு வந்து 1 கிலோ அளவுக்கு வந்து சூடோமோனாஸை போடலாம். கூட வந்து வேர் வளர்ச்சி மற்றபடி தலை வளர்ச்சியெல்லாம் அதிகமாக இருக்கணும்னு நினச்சோம்னா அசோஸ்பெர்லம் பாஸ்போபாக்டீரியாவும் 1 கிலோ அளவில் இதில் மண் ஊடக கலவையோட கலந்து நம்ம அதில் சேர்த்துக்கலாம். அந்த ஊடக கலவையை வந்து கலந்ததுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா, இந்த மாதிரி இந்த சைஸ் சின்ன சைஸ் பாலி பேக், அதாவது 15 சென்டிமீட்டர் நீளம் இருக்கிற இந்த பாலித்தீன் பைகளில் வந்து 2 துளையிட்டு கீழே வந்து 2 துளையிட்டுட்டு இதில் வந்து அந்த மண்ணை வந்து நம்ம நல்லா டைட்டாக நம்ம வந்து பேக் பண்ணிடணும். இது பண்ணும்போது உங்களுக்கு என்ன ஆகும்னா, அந்த வேர் பிடிச்சு நல்லா வளரும். இன்னொன்று என்னன்னு பார்த்தீங்கன்னா, மணலை நம்ம முக்கியமாக ஆட் பண்ணுறதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தண்ணி வந்து ஈஸியாக வடிஞ்சு அந்த வேரலுகள் முளைக்கும் போதே வந்து வேரலுகள் இல்லாமல் பாதிப்பு இல்லாமல் நல்லா வளரும் நாற்று. மிளகு நாற்று வந்து எப்படின்னா, உங்களுக்கு வந்து பூச்சி நோய் தாக்குதல் இல்லாமல் இருக்கணும், நல்ல மகசூல் தரக்கூடிய மரங்கள்லேருந்து எடுக்கப்பட்டதாக இருக்கணும். அப்போ தான் உங்களுக்கு வந்து அது பல்லாண்டு பயிர் அப்படிங்கும்போது நல்ல தேர்வு வந்து முதல்ல நாற்று வந்து தேர்வு வந்து நல்லதாக பண்ணணும். அந்த கொடியை எப்படி பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தாய் செடி வந்து ஒரு 10 வருடத்துக்கு மேலேயாவது இருக்கணும். அந்த மாதிரி செடியிலேருந்து தான் நம்ம கொடியை வந்து தேர்வு பண்ணணும். மிளகு வந்து கொடி இனத்தில் பல்லாண்டு பயிர். இந்த இதில் வந்து பார்த்திங்கன்னா மிளகு கொடி வந்து 3 வகையாக இருக்கும் வளர்ச்சி தண்டுகள். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, முதலாவது வந்து நுனி வளர்ச்சி தண்டுன்னு சொல்லுவோம்.
அதுக்கு இரண்டாவது வந்து பார்த்திங்கன்னா பக்கக்கிளை தண்டுகள்னு சொல்லுவோம். மூன்றாவதாக பார்த்திங்கன்னா ரன்னர் ஷூட்ஸு இல்லைனா ஜியோட்ராஃபிக் ஷூட்ஸ்னு சொல்லிட்டு ஓடு தண்டுன்னு சொல்லுவோம். இதில் வந்து இந்த 3 வகையான தண்டுகளில் ஓடு தண்டை தான் நம்ம வந்து மிளகு நாட்டு உற்பத்திக்காக கமர்ஷியலாக நம்ம எல்லா இதுவுமே வந்து அதில் தான் எடுத்து நம்ம பண்ணுறோம். இந்த ஓடு தண்டுகளை வந்து என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா நவம்பர் மாதத்துலேயே வந்து நம்ம வந்து ஓடு தண்டுகளை வந்து செலக்ட் பண்ணி கீழே படர்ந்துட்டுருக்கோம். அதை வந்து நல்ல திடமான தண்டுகளாக எடுத்து தேர்வு பண்ணி மரத்தில் வந்து ஒரு குச்சி வச்சு அதை சுற்றி வச்சிடணும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பிப்ரவரி மாதத்தில் தான் நம்ம நாட்டு உற்பத்திக்கு இதிலேருந்து குச்சிகளை கரணைகள் நம்ம தேர்வு செய்யணும். அப்போ வந்து இந்த கரணைகளை தேர்வு செய்யும்போது 2 to 3 கணுக்கள் இருக்கும்போது அந்த ஓடு தண்டுலேருந்து எடுத்துக்கிட்டு அந்த குச்சிகளை வந்து நம்ம 2 to 3 கணுக்கள் வரும்போது கீழே வந்து ஒரு சாய்வான கட் கொடுக்கணும், மேலே வந்து சமமான கட் கொடுக்கணும். கீழே சாய்வாக ஏன் கொடுக்குறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா வேர் விடுறதுக்கு வந்து அது வந்து கொஞ்சம் பரவலான ஏரியா அதை வந்து நிறையா இருக்கும். அப்போ வந்து வேர் வளர்ச்சி வந்து நிறையா இருக்கும். மேலே வந்து பார்த்திங்கன்னா சமமாக நம்ம கொடுக்குறோம். இப்போ இந்த தண்டை எடுத்துகிட்டு போயிட்டு நம்ம வளர் ஊடகத்தில் வந்து அந்த தண்டுகை வந்து நம்ம நடணும். நடும்போது முதல்ல வந்து கெராடிக்ஸ் அப்படிங்கிற நம்ம ஆக்சுவலாக வந்து IBA அப்படிங்கிற வேரை தூண்டக்கூடிய ஒரு க்ரோத் ரெகுலேட்டர், அது வளர்ச்சி ஊக்கி. அந்த வளர்ச்சி ஊக்கி வந்து இப்போ வந்து கமர்ஷியலாக வந்து கெராடிக்ஸ் அப்படிங்கிற இதில் கிடைக்குது. அந்த பவுடரை வந்து நம்ம ஒரு தட்டில் வச்சுட்டு அந்த வேர் குச்சியை வந்து அந்த கட்டிங் பண்ண குச்சியை வந்து அடிபாகத்தை வந்து அதில் ஒரு தடவை தடவிட்டு அந்த பாலித்தீன் பையில் வந்து அந்த மண்ணுக்கு நடுவில் வந்து அதை நடவு செய்யணும். மேலே வந்து என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காப்பராக்சி குளோரைட் இல்லைனா போர்டோ கலவை அதை வந்து ஒரு சதம் எடுத்துக்கிட்டு அதை வந்து ஒரு பேஸ்ட் மாதிரி தடவி எடுத்துக்கிட்டு அந்த பேஸ்ட்டை வந்து மேலே தடவணும். இது எதுக்காகனா பூஞ்சான கொல்லி பூஞ்சானத்தை வந்து வராமல் தடுக்கும், வேர் அழுகல் இது மாதிரி பிரச்சனைகள் இல்லாமல் தடுக்கும். இந்த குச்சிகளை வந்து உள்ளே வந்து நம்ம பாலித்தீன் குடில் அதில் வந்து அந்த பாலி பேக்ஸ்குள்ளே வச்சு நம்ம வந்து பராமரிக்கணும். அந்த பாலிக்குடியில் என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா அதிகமான வெப்பமும் அதிகமான ஈரப்பதமும் இருக்கும். அந்த ஈரப்பதமும் வெப்பமும் வந்து குச்சியில் வந்து வேர் விடுறதுக்கும் மேலே வந்து இலைகள் துளுத்து வர்றதுக்கும் வந்து ஒரு உந்துதலாக இருக்கும். அதனால் அந்த மிஸ்ட் சேம்பர்னு சொல்கிறோம் இல்லையா, அதில் வந்து நம்ம வச்சு வளர்க்குறோம். இதை வந்து ஒரு 45 to 60 நாள் ஆகும் அந்த இலைகள் துளுத்து வரதுக்கு. கீழேயும் நல்லா வேர் பிடிக்கும். 2வது இலை பருவம் வர வரைக்கும் நம்ம வந்து அந்த பாலிக்குடியில் வச்சு பராமரிக்கணும். தினமும் தண்ணி விடணும். அந்த ஹீட் அதிகமாகும் போதெல்லாம் எப்பப்பெல்லாம் ஹீட் அதிகமாகுதோ அப்போ வந்து மிஸ்ட் சாம்பரில் ஃபாகர்னு ஒன்று சொல்லுவோம், நீர் தெளிப்பான். அது வந்து புகை மாதிரி தெளிக்கும். அதை வந்து நம்ம ஆப்ரேட் பண்ணி விட்டோம்னா அந்த கூலிங் எஃபெக்ட் வந்துடும். அதுக்கப்புறம் வந்து ஒரு 2 இலை பருவம் வந்ததுக்கப்புறம் இலை வந்து 2வது இலை வந்து கொஞ்சம் கரும்பச்சை நிறம் மாறிடும். அதுக்கப்புறம் அதை எடுத்து நம்ம நிழல் விளை குடியில் வந்து கடினப்படுத்தணும். அந்த கடினப்படுத்துதல் வந்து ஒரு 4 to 5 நாள் பண்ணால் போதும். அதுக்கப்புறம் வந்து நம்ம விவசாயிகளுக்கு நம்ம விநியோகம் பண்ணி அதை வந்து நடவு வயலுக்கு எடுத்துகிட்டு போகலாம். மேலும் விவரம் பெற முனைவர் PS கவிதா அவர்களை 0421222456 என்ற தொலைபேசி எண்ணில் தொடர்பு கொள்ளலாம். பிரதம மந்திரி வேளாண் நீர்ப்பாசன திட்டம் விவசாயிகளின் நன்மையை நோக்கிய முன்னேற்றம். பிரதம மந்திரி வேளாண் நீர்ப்பாசன திட்டம் ஒவ்வொரு வயலுக்கும் நீர், ஒவ்வொரு துளியிலும் அதிக விளைச்சல். சரியான நீர்ப்பாசன முறைகள் மற்றும் நீர் பாதுகாப்பின் புதிய தொழில்நுட்பங்களுடன் பூமியின் நீரளவு அதிகரிக்கும். வட்டார அளவில் நீர்ப்பாசன திட்டங்கள் நடக்கும். நீர்ப்பாசனமற்ற இடங்களிலும் நீர் பாய்ச்சுவதால் உற்பத்தி அதிகரிக்கும். இந்திய அரசின் மாபெரும் திட்டம் பிரதம மந்திரி வேளாண் நீர்ப்பாசன திட்டம். 18/11/2015 புதன்கிழமை அன்று பொன் விளையும் பூமி நிகழ்ச்சியில் மாத்தி யோசிச்சேங்க. வேளாண்மையில் பண்ணை குட்டையின் பயன்பாடுகள் குறித்து வேலூர் மாவட்டம் காட்பாடி தாலுகா குருநாதபுரம் கிராம வேளாண்மையாளர் KP பூபால் தரும் செய்தி. வேளாண் ஆலோசனை நேரத்தில் ஆரஞ்சு பழ சாகுபடி மேலாண்மை குறிப்புகள் குறித்து சேலம் மாவட்டம் தோட்டக்கலை ஆராய்ச்சி நிலைய தோட்டக்கலைத்துறை உதவி பேராசிரியர் முனைவர் PS கவிதா தரும் தகவல்கள். வேளாண் தொழில்நுட்ப பகுதியில் சேலம் மாவட்டத்தில் செயல்படுத்தப்படும் மத்திய மாநில அரசு திட்டங்கள் குறித்து சேலம் மாவட்டம் தோட்டக்கலை உதவி இயக்குனர் S கண்ணன் தரும் தகவல்கள் ஆகியன இடம்பெறும். மீண்டும் நாளைய பொன் விளையும் பூமி நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.